ஹே லவ்லி மக்களே, சாட்டர்டே மார்னிங் ஒரு குட்டி மினி vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பர்ஷியன் கேட்க்கு என்ன ஃபுட் கொடுக்கலான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஹசானா, அப்துல், ரோஜா, ஹர்லின்ட்டு நிறைய பேர் வந்து 40+ கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நானும் எங்கள் அக்காவும் தான் வந்து சமையல் சும்மா ஒரு பிரிஞ்சி மாதிரி செய்யலான்ட்டு சில பொருள்லாம் ஜெப்டோவில் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து க்யூட்டான ஒரு மெசேஜும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னே லஞ்சுமே உடனே ரெடி ஆகிடுச்சு. நாக் அவுட் பண்ணிவிட்டு பேக்கிங்கில் குதிச்சிட்டோம். எத்தனை தடவை சொதப்பினாலும் நான் விடவே மாட்டேன். அதனால இன்றைக்கி பனானா கேக் செய்யலான்ட்டு மேலே டாப்பிங்ஸ்க்காக சாக்கோ சிப் செய்யணும் இல்லையா, அது வீட்டிலே செய்யலான்ட்டு சாக்லேட் டபுள் பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்ச்சன் பேப்பரில் ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும். அனதர் சைடில் வந்து பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு 1/2 கப் மெல்டட் பட்டரு, அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் வந்து 1/2 கப் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஒரு வெண்ணிலா எசன்ஸு அண்ட் கேக் ரைஸ் ஆகிறதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டேன். தென் ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து மைதா, வீட்டு, கொக்கோ பவுடர் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம சாக்கோ சிப்ஸுமே வந்து ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண நல்லா வந்துடுச்சு. அப்புறம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து உள்ளே ஒன்றும் பேக் பண்ணுற ட்ரே வந்து வாங்கலை. அதனால வந்து கடையில் ஒரு சின்ன இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் தான் வாங்கியிருந்தேன் இதில் பேக் பண்ணிக்கலான்ட்டு. மேலே டாப்பிங்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சாக்லேட்லாம் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டேன். எவ்வளோனா 180 டிகிரிக்கு ஒரு 40 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கணும். உள்ளே வச்சதுக்கப்புறமா நான் அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. ஏன்னா இது ரைஸ் ஆகுமா, நல்லா வரணும், ஒரு தடவையும் வந்து சொதப்புதே. அதனால் இந்த தடவை ரொம்ப கான்ஷியஸாக நான் பண்ணேன். பட் இந்த தடவை நல்லாவே வந்திருந்தது. சொல்லப்போனால் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயுமே வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக செம்மையாக இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணி எடுத்து டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் அம்மா ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள், அதுக்கு ஐடியாவும் நீங்களே கொடுத்துருங்க. ஏன்னா பேக்கிங் பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.